வெளிநாடொன்றில் பரவும் மர்ம தொற்றால் 79 பேர் பலி. கொங்கோ குடியரசில் பரவி வருகின்ற புதிய வகையான நோய் தொற்று காரணமாக 79 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் 15 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் பொது சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி அடையாளம் காணப்படாத இந்த நோயால் 376 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் தேடப்படுவோர் பட்டியல் புதிதாக இணைந்த 5. கனடாவில் தேடப்படுவோர் பட்டியலில் 5 புதிதாக இணைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு புதிதாக அறிவிக்கப்பட்ட 5 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஆட்ரியன் வோக்கர் கொலைக்காக டொராண்டோ காவல் சேவையால் தேடப்படுகிறார். கேத்தரின் பெர்கரோன் பின்செரோன் யாக் பிராந்திய காவல்துறையினர் கொலைக்காக தேடப்படுகிறார். தரம் தலிவால் கொலைக்காக பீல் பிராந்திய காவல்துறையினரால் தேடப்படுகிறார். யாசிர் முகமது கொலைக்காக டிபிஎஸ் ஆல் தேடப்படுகிறார். முகமது அப்துல்லாஹி கொலைக்காக டிபிஎஸ் ஆல் தேடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறைந்தது சனத்தொகை. சீனாவில் அண்மை காலமாக இளைஞர்களிடையே காதல் திருமணம் குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகி வருவதால் திருமணங்கள் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இளைஞர்களிடையே காதல் திருமணம் ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக கல்லூரிகளில் காதல் தொடர்பான பாடங்களில் சேர்க்க சீன அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. உலக மக்கள் தொகையில் சீனா முதலிடத்தில் இருந்த நிலையில் மக்கள் தொகையை குறைக்க கடுமையான சட்டங்களை இயற்றியது. இதனால் தற்போது மக்கள் தொகை குறைந்துள்ள அதே நேரம் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களை விட முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தும் இஸ்ரேல். சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் வடக்கு காசா பகுதியில் பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடக்கு காசா பகுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் மருத்துவர்கள் அளித்த சாட்சியங்களின்படி இதுவரை கண்டிராத புதிய வகை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. இந்த ஆயுதங்கள் மக்களை ஆவியாக செய்வதாக காசா சுகாதார அமைச்சக இயக்குனர் ஜெனரல் முனிர் அல் ஃபுர்ஷ் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய இராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று பாரிய மனித உரிமை மீறல்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இழைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இலங்கையின் அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் ஆகியோர் மீது தடைகளை விதிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெஹன் பஸ்கே தலைமையகமாக கொண்டு இயங்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதி செயற்திட்டம் அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா, ஐரோப்பா ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றிடம் உலகளாவிய அதிகார வரையறை என்ற கோட்பாட்டின் கீழ் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆவணங்கள் சமர்ப்பித்துள்ளது. ட்ரம்பின் வருகையுடன் புதிய மைல்கல்லை தொட்டது பிட்காயின். உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான கிரிப்டோகரன்சியான பிட்காயின் மதிப்பு அதிகரித்து அதன் மதிப்பு $1,00,000 பதிவாகியுள்ளது. அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றியை தொடர்ந்து அமெரிக்க பங்குச்சந்தையின் பெறுமதி உயர்ந்ததுடன் தங்கம், வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் விடவும் அதிகமாக பேசப்படுவதும் பலருடைய கவனம் பெற்றது இணைய நாணயமான கிரிப்டோ கரன்சியின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது.